அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத். அல்ஹம்துலில்லாஹ். என் அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த சாதனை சார்பாக நடைபெற இருக்கின்ற இந்த நிகழ்ச்சியில் அனைவரும் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த சிறப்பிற்குரிய நிகழ்ச்சியில் பயனுள்ள கல்வி என்ற அற்புதமான தலைப்பு எனக்கு தரப்பட்டுள்ளது. கல்வியை குறித்து நிறைய பேசப்பட்டிருக்கிறது. நீங்களும் இது போன்ற சொற்பொழிவுகளை கேட்டிருக்கிறீர்கள். அதிலும் குறிப்பாக இன்று மையப்படுத்தி பேச விரும்புகின்ற முக்கிய கருத்து என்னவென்றால், இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த தற்காலத்தில் இதை தற்காலம் என்று சொல்வதை விட கற்காலம் என்று சொல்வது சால பொருந்தும். ஏனென்றால் மாடர்ன் வேர்ல்டு என்று சொல்லக்கூடிய நவீன உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே தவிர பெரும்பகுதியினுடைய மக்களுடைய செயல்பாடுகளும் சிந்தனைகளும் அறியாமை காலத்தை விட மோசமான முறையில் இருக்கிறது. ஒரு காலத்தில் ஆடைகளின் முக்கியத்துவம் உணரப்படாமல் ஆடைகள் இன்றியும் அரைக்குறைகளோடும் அலைந்து கொண்டிருந்தார்கள். அவர்களை நாம் கற்கால மனிதர்கள் என்று சொல்கிறோம். ஆனால் ஆடைதான் ஒரு மனிதருக்கு அளவும் அலங்காரமும் என்ற தத்துவம் புரிந்த காலத்திலும் அரைக்குறைகளோடு அலைந்து கொண்டிருந்த காட்சியை நாம் பார்க்கிறோம். இதிலிருந்து என்ன விளங்குகிறது என்றால், பெயரளவில் தான் நவீன உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்றால் அறியாமை காலத்தை விட மோசமான முறையில் இருக்கிறது. இப்படி நடந்தால் இது கியாமத்தினாலினுடைய அடையாளம். ஒரு சராசரி மனிதராக வாழ்ந்தால் எப்படி கியாமத்து நாளை எதிர்பார்ப்பது? இப்படியே காலங்களும் சூழல்களும் மாறப்பட்டால் தான் கியாமத்து நாள் வரும். 5 வயதிலும் 6 வயதிலும் பள்ளிக்கூடம் சேர்த்த காலம் போய் இன்றைக்கு 2.5 வயதிலும் 3.5 வயதிலும் பள்ளிக்கூடம் சேர்ப்பதை பார்க்கிறோம். அந்த வகுப்பை 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு என்று சொன்னார்கள். இன்னும் கொஞ்ச நாள் கழித்து எல்கேஜி யூகேஜி என்றார்கள். அதற்கு முன்னாடி பிளே ஸ்கூல் என்று போட்டார்கள். ஆனால் எதுவும் ஃப்ரீ ஸ்கூல் கிடையாது. அப்படிப்பட்ட இந்த உலக கல்வி அத்தியாவசியமான கல்வியாக மாறிவிட்டது. இதில் முஸ்லீம்களும் விதிவிலக்கில்லை, இதில் முஸ்லீம் அல்லாதவர்களும் விதிவிலக்கில்லை. ஆனால் சிந்திக்க வேண்டிய விஷயம், பள்ளிக்கூட கல்வி பிள்ளைகளை பண்படுத்துகிறதா அல்லது புண்படுத்துகிறதா? உண்மையிலேயே உங்கள் பிள்ளைகள் பயன்பெறுகிறார்களா அல்லது வீணாக போகிறார்களா என்று நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு பள்ளிக்கூட கல்வி எப்படி இருக்கிறது என்றால், ஒவ்வொரு கல்வி நிறுவனமும் தங்களது கல்வி நிறுவனத்தை சிறப்பாக காண்பிப்பதற்காக கல்வியில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களை மட்டும் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கென அதிக கவனம் செலுத்தி பயிற்சி கொடுத்து அதிக மதிப்பெண் பெற வைக்கிறார்கள். அந்த மாணவர்களை பட்டியலை கட்டி தங்களது பள்ளியின் பெயரை பிரபலப்படுத்துகிறார்கள். ஒரு பொருளை விற்பனை செய்வதற்காக கண்கவரும் விளம்பரம் செய்து வாடிக்கையாளரின் கவனத்தை ஈர்ப்பதை போன்றே கல்வி எனும் பொருளை விற்பனை செய்வதற்காக இந்த யுக்தியை கையாளுகிறார்கள். அரசாங்கம் என்னதான் சட்டம் போட்டு இதை தடுத்தாலும் இதை அவர்கள் கண்டுகொள்வதில்லை. இதனால் படிப்பில் கீழ்நிலையில் உள்ள மாணவர்கள் மேலும் பின்னுக்கு தான் தள்ளப்படுகிறார்கள். அவர்களை யாரும் ஊக்குவிப்பதில்லை. ஒரு காலத்தில் இன்ஜினியரிங் கல்வியை நோக்கி பைத்தியமாக போனார்கள். ஆனால் இன்றைக்கு இன்ஜினியரிங் கல்விக்கு மதிப்பில்லாமல் போனதை அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆரம்ப கல்வியிலிருந்து பட்டப்படிப்பு வரை இதே நிலைதான். குழந்தைகளின் சிந்தனையை தூண்டும் விதமான கல்வியாக இல்லாமல் வெறும் மனப்பாடத்தை மட்டுமே நம்பி மதிப்பெண்களை மட்டுமே நோக்கமாக கொண்ட கல்வியாக இருக்கிறது. இன்றைக்கு அல்லாஹுக்கு இணை வைப்பது, தாய் தந்தையர்களை மதிக்காதவர்களாக பொய்ப்புறம் பேசுவது, குறை கூறுவது, ராக்கிங் என்ற பெயரால் தன்னுடன் படிக்கும் சக மாணவ மாணவிகளை அவமானப்படுத்தி அதை ரசிப்பது, பெண்கள் ஆண் நண்பர்களை ஏற்படுத்திக் கொள்வது, ஆண்கள் பெண் நண்பர்களை ஏற்படுத்திக் கொள்வது, காதல் என்ற பெயரால் பெண்கள் ஆண்களுடன் பழகுவது, ஆண்கள் பெண்களுடன் பழகுவது, புகைப்பிடிப்பது, மது அருந்துவது, இன்டர்நெட் செல்போன் மூலம் தீய வழிகளை தேடி அலைவது, கற்பழிப்பது அல்லது கற்பை இழக்கக்கூடியவர்களாக ஆகிவிடுவது, இருசக்கர வாகனங்களில் ரேஸ் நடத்தி சூதாடுவது, இன்னும் என்னென்ன தீய வழிகளை ஷைத்தான் அவர்களுக்கு காட்டுகின்றனோ அதில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்பவர்களாகவும் மன இச்சைக்கு அடிமையானவர்களாகவும் மாறிவிடுகிறார்கள். உண்மையிலேயே பயனுள்ள கல்வியை கற்றிருந்தால் அவர்கள் இப்படி செய்திருக்க மாட்டார்கள். பயனுள்ள கல்வியை கற்றிருந்தால் அவர்கள் எப்படி இருந்திருப்பார்கள் தெரியுமா? ஒழுக்கத்தை உருவாக்கி வளர்ப்பதுதான் கல்வியினுடைய தலையாய குறிக்கோள். ஒழுக்கத்தை தராத கல்வியும் விளைச்சலை தராத வயலும் வீணானது. கல்வியின் பயன் அறிவு, அறிவின் பயன் பண்பாடு, பண்பாட்டின் பயன் ஒழுக்கம். அது இன்றைய கல்வித்துறை அப்படியான தலைமுறையை உருவாக்குகிறதா? இன்றைக்கு குற்றமெல்லாம் செய்பவர்கள் யார் என்று பார்த்தால் படித்த மேதைகள் இல்லையா என்று நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அருமை சகோதர சகோதரர்களை, கல்வி என்று இஸ்லாமிய சமூகத்தில் பேச ஆரம்பித்தாலே மார்க்க கல்வி, உலக கல்வி என்று பிரிப்பார்கள். இல்மு தீன் என்பார்கள், இல்மு துனியா என்பார்கள். ஆனால் எப்படி பிரிக்கப்பட வேண்டும் என்றால், பயனுள்ள கல்வி ஒன்று, பயனற்ற கல்வி. மனிதன் இணைந்திருக்கக்கூடிய குடும்பம், வணிகம், அரசியல் என எந்த ஒரு துறையும் விட்டு வைக்காமல் நமது மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்தியுள்ளது. அந்த வகையில் மனித வாழ்வில் இன்றியமையாததாக இருக்கக்கூடிய கல்வித்துறையை குறித்தும் அதிகம் போதிக்கின்றது. இஸ்லாம் அல்லாத இன்ன பிற மதங்களில் குறிப்பிட்ட சிலர் மட்டுமே கல்வி கற்க வேண்டும் என்று வலியுறுத்துவது மட்டுமல்லாமல் தாழ்ந்த சாதியினர் கல்வி கற்க கூடாது என்று தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் நமது அருண்மறையோ உயர்ந்தோர் தாழ்ந்தோர் ஆண் பெண் என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவருக்கும் கல்வி என்ற சித்தாந்தத்தை அதிகம் வலியுறுத்தி அறிவு கண்ணை திறந்து விடுகின்றது. அல்குரான்ல 29வது அத்தியாயம் 49வது வசனத்தில், அறிவாளிகள் தான் அருள்மறை அறிய முடியும். இவை தெளிவான வசனங்கள் கல்வி வழங்கப்பட்டோரின் உள்ளங்களில் இருக்கின்றன. அல்குரான்ல 58வது அத்தியாயம் 11வது வசனத்தில், கல்வியாளரின் சிறப்பு அப்படின்னு சொன்னா, அல்லதீன ஆமனு மின்கும், உங்களை நம்பிக்கை கொண்டோருக்கும், வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத்தின், கல்வி அறிவு வழங்கப்பட்டோருக்கும் அல்லாஹ் பல தகுதிகளை உயர்த்துவான். நீங்கள் செய்வதை அல்லாஹ் நன்கறிந்தவன்.
இவ்வாறு திருக்குர்ஆன் கல்விக்காக பல முயற்சிகளை மேற்கொள்வதற்கு வழிகாட்டுவதுடன் கல்வியாளர்களே சிறந்தவர்கள் என்று கூறி கல்விக்கு ஆர்வமூட்டி அதன் பக்கம் நம்மை அழைத்துச் செல்கின்றது. இஸ்லாம் சொல்லக்கூடிய பயனுள்ள கல்வி பண்பாடற்றவர்களை ஐயாமுல் ஜாகிலியா என்று சொல்லப்பட்ட அறியாமை காலத்தில் உள்ள அந்த மக்களை, அறிவினர்களாக இருந்தவர்களை, கொலைக்காரர்களாக இருந்தவர்களை, கொள்ளைக்காரர்களாக இருந்தவர்களை, கற்பழிப்பு செய்பவர்களை, விபச்சாரம் செய்பவர்களை, மோசக்காரர்களை நீதமிக்க பொறுப்புள்ள ஆட்சியாளர்களாகவும் இறைச்சமுள்ள ஒழுக்கமுள்ள சீடர்களாகவும் ஒட்டுமொத்த உலகுக்கும் முன்மாதிரிகளாக மாற்றியது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தந்தது இந்த பயனுள்ள கல்வி. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்ற ஆட்சியாளர்களை தந்தது இந்த பயனுள்ள கல்வி. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தந்தது இந்த பயனுள்ள கல்வி. இன்னும் எத்தனையோ நன்மக்களை தந்தது இந்த பயனுள்ள கல்வி. நம்ம நாட்டினுடைய தேசப்பிதா என்று போற்றப்படுகின்ற காந்தியடிகளும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சிதான் வேண்டும் என்று சொன்னார்களே, அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முன்னாள் வாழ்க்கை முறை எப்படி இருந்தது? அவரை இப்படி மாற்றியது பயனுள்ள கல்வி இல்லையா என்று நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். மை யுரீதில்லாஹு பிஹி ஹைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் எவருக்கு நன்மையை நாடுகிறானோ அவரை மார்க்கத்தில் விளக்கம் பெற்றவராக ஆக்கிவிடுகிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு மக்களுக்கு எளியதை நாடுகின்ற குணப்படைத்தவர்களாக இருந்தார்களோ அது போன்று மக்களுக்கு மார்க்கத்தில் உள்ள பாவம் அல்லாத இலகுவான சட்டங்களை கற்றுக் கொடுத்து அவர்களை வென்றெடுக்க வேண்டும். இந்த பயனுள்ள கல்வியை நாம் கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் கொலை, கொள்ளை, திருட்டு, பொய், புறம், கோல், லஞ்சம் இது போன்ற பாவங்களிலிருந்து தவிர்த்து கொள்ளலாம், மறுமையிலும் வெற்றி பெறலாம். அப்படிப்பட்ட இந்த பயனுள்ள கல்வியை நாம் கற்றுக்கொண்டு பயன்பெறுவோமாக என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹித் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.